மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இவரது சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அணைக்காடுன்ற ஒரு கிராமம். இவங்க அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்ஸ் நாட்டார். இவங்க அம்மா பேர் வந்து லில்லி கிரேஸ் மண்கொண்டார். அவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த ராஜேஷ் அவர்கள். இவருடைய பள்ளி பருவம் எங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா படித்ததெல்லாம் திண்டுக்கல் பக்கம், வடமதுரை, மேலநாதம், அணக்காடு, சின்னமனூர், தேனி இந்த ஊர்களெல்லாம் வந்து அவருடைய படிப்பை முடிச்சிருக்கார். காரைக்குடி யூனிவர்சிட்டியில் வந்து இவருடைய பியூசி படிப்பை வந்து முடித்தார். அப்புறம் சென்னை பச்சைப்பா காலேஜில் இவர் படிச்சிருக்கார். சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து அவருடைய காலேஜ் படிப்பு வந்து அவர் வந்து முடிக்கலை. அவருடைய கல்லூரி படிப்பு வந்து பாதியிலே வந்து நிறுத்திட்டார். இவர் வந்து புருஷவாக்கத்தில் இருக்கிற புனித பவுல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் 1972லேருந்து 79 வரைக்கும் திருவல்லிக்கேணியில் இருக்கிற கெல்லட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் இவர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கார். இவர் வந்து ஆசிரியராக அந்த பணியை செய்து கொண்டு இருக்கும்போது இவருக்கு வந்து நடிப்பு மீது இருந்த ஆர்வத்தால் நடிப்புக்காகவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த முயற்சியின் பலனாக வந்து இவருக்கு 1974 டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களை இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் இவருக்கு ஒரு வேஷம் கிடைச்சிது. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறத நாம் பார்த்துருப்போம். அப்புறம் தான் 1979 தான் முதலாக கதாநாயகனாக எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவருடைய தயாரிப்பில் கன்னி பருவத்தில் என்ற படத்தில் அவர் கதாநாயகனாக அறிமுகமானார். தொடர்ந்து பல படங்களில் நடித்தவர் கே பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை படத்தில் முக்கியமான வேஷத்தில் நடிச்சிருக்கார். அதன் பிறகு அவர் வந்து நிறைய குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கார். கமலஹாசன் அவருடைய பார்த்திங்கன்னா சத்யா, மகாநதி, விரும்மாண்டி படத்தில் வந்து அவரோடையும் நடிச்சிருக்கார். 1983 புகழ்பெற்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அதாவது திராவிட தலைவராக இருந்த பட்டுக்கோட்டை தாவீசு வனத்ராப்திரே அப்படின்ற அவருடைய பேத்தி ஜோன் சிலிவியா வனத்ராயர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த தம்பதியினருக்கு திவ்யான்ற ஒரு மகளும் தீபக் என்ற மகனும் இருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக முதல்ல ஒரு ஷூட்டிங் பங்களா கட்டி அதை வாடகைக்கு விட்ட முதல் தமிழ் நடிகரே ராஜேஷ் அவர் தான். அந்த ஷூட்டிங் பங்களா வந்து 1985 கே நகரில் கட்டினார். அப்போ முதலமைச்சராக இருந்த திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த பங்களாவை திறந்து வச்சார். பின்னர் 1993 அவருடைய நண்பராக இருந்த திரு ஜேபிஆர், அதாவது இப்போ பனிமலர் காலேஜ் இருக்குது பாருங்கள், அதை கட்டியவர் ஜேபிஆர், அவர் வந்து இவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கார். அதாவது நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தொடங்குங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவர் கே நகரில் கட்டின அந்த ஷூட்டிங் பங்களாவை அவர் விற்றுட்டார். 2012 ராஜேஷ் அவருடைய துணைவியார் வந்து காலமானது இவருக்கு வந்து மிகுந்த துயரத்தை கொடுத்தது. அதாவது ராஜேஷ் அவர்களுடைய குரல் வளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதனால் அவர் வந்து நிறைய டப்பிங் பேசியிருக்காரு, பிற கலைஞர்களுக்காக டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது 1974 முதல் 2025 வரை இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 படங்களில் பல தரப்பட்ட வேடங்களில் இவர் வந்து நடிச்சிருக்கார். இவர் வந்து நிறைய பேசக்கூடியவர், அனைத்து துறைகளிலும் புலமை வாய்ந்தவர், ஜோசியத்தின் மீது நல்ல நம்பிக்கை உடையவர், நிறைய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். அதே போல் சினிமாவை தவிர அவர் வந்து 2000 இந்த 2025 வரைக்கும் நிறைய தொலைக்காட்சி தொடர்களிலும் நிறைய நடிச்சிருக்கார். அதாவது தொடர்கள் பார்த்திங்கன்னா சவுக்கடி, அலைகள், கணவருக்காக, சுவாமி ஐயப்பன், ஆண் பாவம், தாயம், முடிவில்லா ஆரம்பம், அக்கா, களத்து வீடுன்னு பலதரப்பட்ட சீரியல்களில் பலதரப்பட்ட வேடங்களில் வந்து இவர் நடிச்சிருக்கார். அதாவது முக்கியமான சீரியல் தொடர்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ரோஜா, சூரிய வம்சம், பூவே உனக்காக, சில்லுன்னு ஒரு காதல், கனா காணும் காலங்கள், கார்த்திகை தீபம், இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான சீரியல் தொடர். இதெல்லாம் வந்து ராஜேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்கார். எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியினுடைய முதல்வராக வந்து கடந்த 2 வருடமாக தலைவராக இருந்திருக்காரு. தினத்தந்தி பேப்பரில் அவர் எழுதிட்டு வந்த மனதில் நின்ற மனிதர்கள் அப்படின்ற ஒரு தொடர் வந்து நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு தொடராக இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த தொடர் வரும், பேப்பரில் வந்திருக்கு. அதில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, நாகேஷ், ஜெய்சங்கர், மனோரமா அப்படின்ற பழம்பிறந்த நடிகை கூட பழகிய விதம், இவர் கூட எப்படி பழகினாங்கன்றத, பழக்க வழக்கங்களை பற்றியும் அவங்க கூட இருந்த நட்பை பற்றியும் இவர் வந்து முக்கியமான நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக அவர் வந்து நினைவு கூர்ந்து அதில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு. அதாவது ஜோதிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை, என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே சொல்லக்கூடியவர் இருக்கார்.
அப்படி தான் அவர் வந்து நடிகர் இளவரசர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாராம், 75 வயசுக்கு மேலே வாழ்கிறதே அவசியமே இல்லை, ஆரோக்கியமாக இருக்கும்போதே நல்லபடியாக போய் சேர்ந்துடணும். அதாவது நோய் வந்து படுத்த படுக்கையாக கிடந்து கஷ்டப்பட்டு நாம் அது மாதிரி இருக்கிறத விட நம்மை பார்க்க ஒரு பரிதாபத்துடன் நம்மளை பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி நிலமை வராமல் நாம் நல்லபடியாக இருக்கும்போதே போயிடணும்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்னபடியே நடந்துடுச்சுன்னு நடிகர் இளவரசரும் இப்போ சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு மனிதர் ராஜேஷ் அவருடைய இழப்பு வந்து அனைவருக்கும் வருத்தத்தை கொடுத்துருக்கு. நாம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.